வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே மாடலில் 12 வோல்ட்டு பிஓசி வந்து பார்த்துருப்பீங்க. அதே சேம் டைப்பில் இது வந்து பிஓசியாகவும் வேலை செய்யும், 10 dB பூஸ்ட்டும் பண்ணி கொடுக்கும். இதுதான் இப்போ புது மாடலாக மார்க்கெட்டில் வந்திருக்கு. இதை தான் இப்போ நம்ம லைவாக செக் பண்ணி இது எப்படி 10 dB பூஸ்ட் பண்ணி கொடுக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் ரிசல்ட்டில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து 12 வோல்ட்டு பவரில் வேலை செய்யும். அதாவது சிம்பிளாக இதோட கான்செப்ட் வந்து ஒரு மினி ஆம்பிளிஃபயர் மாதிரி. நம்ம யாருமே மினி ஆம்பிளிஃபயரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். 12 வோல்ட் மினி ஆம்பிளிஃபயர் அதே கான்செப்ட் தான். என்ன இது கஸ்டமர் வீட்டு செட்டப் பாக்ஸ் பின்னாடியே மாட்டுத மாதிரி ஆப்ஷன், டேரெக்டாக கிட்டே மாட்டுத மாதிரி ஆப்ஷனோட இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் வேலைச்சிது. 12 வோல்ட்டு கொடுத்துட்டு இதை வந்து நம்ம செட்டப் பாக்ஸில் கொடுத்துடலாம். வார RF இன்புட்லேருந்து 10 dB பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு TCLோட RF இன்புட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத லைவாக பார்த்துக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு எவ்வளோ பூஸ்ட் ஆகுதுங்கிறது வித்தியாசம் தெரியும். இன்புட் வந்து 56 வரை வருது, 37 mAh வந்து வருது. இது அப்படியே இந்த பூஸ்டரில் வந்து கொடுத்துக்கிடுவோம். அதுக்கு முன்னே இதுக்கு ஒரு 12 வோல்ட்டு பவரும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே இதில் மாட்டிடுவோம். பத்து dB வந்து உண்மையிலே பூஸ்ட் பண்ணி தான் கொடுக்கு. 10 dBக்கு மேலேயே பூஸ்ட் பண்ணி கொடுக்கு. கிட்டத்தட்ட 69 dB 37.9 mAh வரை வருது. ஆனால் இதில் ஒரு மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ் அப்படின்னா, இன்கேஸ் இது வந்து இந்த 12 வோல்ட்டு பவர் போகலை அப்படின்னா இந்த 55 dB 37 mAh இங்கே போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாது. மொத்தத்துக்கு படம் வந்து ஓடாமல் தான் இருக்கும். அதாவது 12 வோல்ட்டு பவரில் தான் விளைஞ்சிது. பவர் இல்லை அப்படின்னா இந்த இதை அப்படியே டைரக்ட் வந்து பண்ணி விடாது. அப்போது படம் ஓடாமல் தான் கிடக்கும். அதாவது இது ஃபால்ட் ஆகிருச்சு அப்படின்னா, ஃபால்ட் ஆகலை அப்படின்னா வாரதை கட்டாயம் 10 dBக்கு மேலேயே பூஸ்ட் பண்ணி கொடுக்கு. பூஸ்டிங்கை பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா பவர் கட் ஆகிருச்சு அப்படின்னா வேலை செய்யலை. அது ஒரு மைனஸ் தான். அதுக்கடுத்து இதில் ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது இதில் என்னென்னா, இந்த இதில் நம்ம 12 வோல்ட்டு கொடுக்குமா, இது வந்து பிஓசியாகவும் வேலை செய்யும். அதாவது ரிட்டன் பவர் நோடை பார்த்தும் போகும். ஸோ அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வரேன் உங்களுக்கு அதை செக் பண்ணியே காட்டுதேன். அதனால் இதை வந்து கரெக்டாக தெரிஞ்சு யூஸ் பண்ணுறவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. தெரியாமல் யூஸ் பண்ணால் தான் பிரச்சனை. இப்போ இதோட இன்னொரு ரெண்டை கலத்திட்டேன். இப்போ இந்த பிஓசியிலேருந்து 12 வோல்ட்டு பவர் வந்து வெளியே ரிட்டன் வரும். அதாவது 10 dB பூஸ்ட்டும் பண்ணி கொடுக்கும், பிஓசியாகவும் வேலை செய்யும். அப்படிங்கிறனால உங்களுக்கு இதில் உள்ளே போகிற பவர் வந்து ரிவர்ஸ்லேயும் வெளியே வரும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏசி நோடு போட்டிருக்க இடத்துல இந்த மாதிரி கஸ்டமர் வீட்டில் அங்கே பவர் அவுட்புட் வந்து கம்மியாக வருது அப்படின்னு இந்த மினி ஆம்பிளிஃபயரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டன் பவர் நோடை பார்த்து வரும். இப்போது இதிலேருந்து 12 வோல்ட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் டிசி நோடே யூஸ் பண்ணீங்க, அதுவும் பிஓசியில் தான் அந்த நோடு ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கட்டாயம் ஓடிடும். இன்கேஸ் டிசி நோடை வந்து பிஓசியில் யூஸ் பண்ணலை, அடாப்டரில் போட்டாலும் ரிவர்ஸ் பவர் போகும்போது ஓவர் ஹீட் ஆகும் நோடு. இல்லை ஏசி நோடு போட்டிருந்தீங்கன்னா ஏற்கனவே ஏசி பவர் வந்து அந்த நோடு போயிட்டுருக்கும், மறுபடியும் டிசி போகும்போது அது கட்டாயம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா, சில பேர் என்ன நினைக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி 10 dBயில் வந்து பவர்லெஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது பவர்லெஸ் FTDH இருக்குல்ல, அதை இதில் கொடுத்து 10 dB பூஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி போட்டிங்கனாலும் தற்சமயத்துக்கு ஓடும். ஃப்யூச்சரில் இந்த FTDH வந்து கம்ப்ளைண்ட் ஆகிரும். அதாவது சிம்பிளாக உங்களுக்கு லைவாகவே செஞ்சு காட்டுதேன். இப்போ இந்த மாதிரி FTDH இருக்கா, இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதிலேருந்து ஒரு 60 dB வரும். நான் வரேன். இப்போது அதே TCL சிக்னலை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம். இதை பூஸ்ட் பண்ணக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ரிவர்ஸ் பவர் வருதுனால 12 வோல்ட்டு FTDHக்கு எப்போவுமே போயிட்டு இருந்தது அப்படின்னா சீக்கிரம் FTDH ஃபால்ட் ஆகிரும். அப்போது எவ்வளோ வருது அப்படின்னா கரெக்டாக 60 வரை வருது, 37.9 mAh வருது. இது அப்படியே இந்த 10 dB பூஸ்டரில் கொடுத்துக்கிடுதேன். ஸோ 72 dB வரை பூஸ்ட் பண்ணுது. உண்மையிலே 10 dBக்கு மேலே தான் பூஸ்ட் பண்ணுது. ஆனால் என்னென்னா இந்த FTDHக்கு இப்போ 12 வோல்ட்டு பவர் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ இப்போதைக்கு ஓடும். ரொம்ப நாள் போகும்போது இதுக்குள்ளே இருக்க பின்டோடு வந்து ஃபால்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பவர்லெஸ் FTDHக்கு ரிட்டன் பவர் வரலன்னா யூஸ் பண்ணலாம். இதில் வந்து அதாவது 12 வோல்ட்டில் மட்டும்தான் இதில் வேலை செய்யுது. இதிலேருந்து பாக்ஸு கொடுத்துக்கலாம். ரிவர்ஸ் பவர் வரக்கூடாது. ஆனால் இதில் வந்து ரிவர்ஸ் பவர் வார மாடலு.
அதனால் ரிவர்ஸ் பவர் வர மாடலில் நீங்கள் ஏசி நோடுக்கோ இல்லைன்னா டிசியில் நீங்கள் பிஓசி இல்லாமல் வேறு கான்செப்டில் ஓடுத நோடுக்கோ, அதாவது பவர் இன்ஜெக்டர்லாம் ஜலம் போட்டிருப்போம், அதுக்கோ இந்த மாதிரி பவர்லெஸ் எஃப்டிடிஹெச்க்கோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபால்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் இது எந்த இடத்துல செட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே 12 வோல்ட் டிசி நோடு தான் போட்டிருக்கீங்க, அதில் பிஓசியில் போட்டிருக்கீங்க, அதில் கடைசி கஸ்டமரில் ஒரு 50 டிபி வருது, அதில் ஏதாவது சேனல் ஸ்டில் ஆகுது, அந்த மாதிரி இடத்துல பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வேணால் இந்த 12 வோல்ட்டு பிஓசி ப்ளஸ் ஆர்எஃப் பூஸ்டர் 10 டிபி வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து இன்னும் உங்களுக்கு கஸ்டமரில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு தெரியல. இது வந்து நமக்கு டெஸ்டிங் யூனிட்டாக கிடச்சிது. ஆனால் அதை செக் பண்ணும்போது எனக்கு இதில் மைனஸாக பட்டது என்னென்னா, 12 வோல்ட்டு பவர் கொடுத்தா 10 டிபி பூஸ்ட் பண்ணணும், பவர் கொடுக்கலன்னா உங்குடி வர சிக்னல் அப்படியே உங்குடி கொடுத்ததுன்னா கூட ஓகே, ஏன்னா நாளைக்கு ஃபால்ட் ஆனாலும் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கோம். இது வந்து போகிற சிக்னலை ஸ்டாப் பண்ணி வச்சிருது, அதாவது பவர் கட் ஆகிருச்சு அப்படின்னா. அப்போ இது ஒரு வேளை ஃபால்ட் ஆகிருச்சு அப்படின்னா சிக்னல் உள்ளே போக விடாது, படமும் ஓட மாட்டேங்கும் ஒன்று. அதுக்கடுத்து இந்த யூனிட்டில் என்னென்னா, இந்த கனெக்டர்கிட்டலாம் வந்து நல்ல ஓவர் ஹீட்டாக தெரியுது. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியலை. ஒருவேளை ஃப்யூச்சரில் எல்லா ஆப்ரேட்டர் கையிலையும் இது விற்க அளவுக்கு வரும்போது அப்போ ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கூட வரலாம். இல்லைனா ரிவர்ஸ் பவர் வாரதை வராமல் கூட நிப்பாட்டி ஒரு மாடலை போடலாம். ஸோ அடுத்து ஏதாவது இதில் அப்டேட் வந்ததுன்னா அப்டேட் பண்ணுவேன். இப்போதைக்கு வந்த மாடலில் இதான் அப்டேட். ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இதுமாரி நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்டாக ஏற்கனவே செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.